வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஸோ ராக்கோட ரிட்டனை பற்றி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ப்ராக் லெஸ்னர் ராயல் ரம்பிளுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பற்றியும் ஒரு செய்தி இருக்குது. இதை தவிர்த்து 2024 பெஸ்ட் மூமெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு WWE வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சில்லா ஃபேட்டு வந்து ஒரு ஃபேமஸான WWE ரெஸ்லரை அவருடைய குருவே சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்லா ஃபேட்டோ தான். சில்லா ஃபேட்டோ ரோமன் ரெய்ன்ஸ் பரம்பரையை சேர்ந்தவர். இப்போது அவரே பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருன்னா பொக்கட்டியோடைய ரியல் ஆஃப்டர் ரெஸ்லிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இன்னைக்கு நடந்திருக்குது. அதில் சில்லா ஃபேட்டோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிறைய பேர் டெஃபீட் பண்ணி ஒரு நிறைய சாம்பியன்ஷிப்பை என் கைவசம் வச்சிருக்கிறேன். ஃபியூச்சரில் என்னுடைய பிளான் பெருசுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு பெரிய பிளேயரை தோக்கடிக்கணும், அது வேற யாரும் இல்லை, உங்களை தான் தோக்கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாஸ்டர், அந்த ரியல் ரெஸ்லிங் கம்பெனியுடைய ஓனர் பொக்கட்டி இருக்கிறார்ல, WWE ஹால் ஆஃப் ஃபேமர் பொக்கட்டி, அவரை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பொக்கட்டியும் பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் நான் அவங்க கூட ஒரு மேட்ச் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் ரியல் ஆஃப் ரெஸ்லிங் கம்பெனியில் பொக்கட்டிக்கும் சில்லா ஃபேட்டுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இது ஒரு பெரிய மேட்ச் தானே. ஃபியூச்சரில் எப்படியும் சில்லா ஃபேட்டு WWE தான் வருவார். அதுக்கு முன்னாடி WWE ஹால் ஆஃப் ஃபேமரான அவருடைய குருவான பொக்கட்டியே சேலஞ்ச் பண்ணியிருக்காருல, பெரிய விஷயம் தான்ப்பா. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். பெஸ்ட்டு WWEடைய ரா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு WWE எதை சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜே ஊசோ வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார்ல ப்ரௌன் பிரேக்கர் எதிர்கொண்டு, அதுதான் பெஸ்ட்டு டைட்டில் வின்னிங் பெஸ்ட்டு ரா மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராவுடைய பெஸ்ட் மூமெண்ட் ரசல்மேனியான்னு சேர்க்கும்போது மற்றும் WWEடைய பெஸ்ட் ஆஃப் சேர்க்கும்போது கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் ரசல்மேனியாவில் டைட்டில் வின்னர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் WWE என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ராவில் நடந்ததுலேயே பெஸ்ட் மூமெண்ட் அப்படி பார்த்தா ஜே ஊசோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மூமெண்ட் நினைக்கிறேன்ப்பா. அது நல்லா இருந்தது இல்லை. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு எட்ஜ் வந்து AEWக்கு மீண்டும் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. WWEக்கு வருவாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. இதுக்கப்புறமா அவர் AEWல தான் இருக்க போகிறாரு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டு. இப்போதைக்கு அவர் FTR டீம் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த FTR டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய லோகோ உங்களுக்கு தெரியும், FTR. பட் ஆனால் எட்ஜோடைய லோகோ R. அதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி FTR R மட்டும் தனியாக. இப்போது டீம் RKO கூட சேர்ந்து KO, அப்போது R KO தனியாக சேர்ந்துருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த FTR ஆரோடைய லோகோ மட்டும் நம்ம எட்ஜோடைய லோகோ இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் இதுக்கப்புறமா டீமாக தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுக்காக இப்படி ஒரு லோகோவை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லோகோ நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் தெரியுது, பார்த்துக்கோங்க. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ராக்கோடைய ரிட்டன். ராக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸோடைய ப்ரீமியம் ஷோக்கு வர்றது கிட்டத்தட்ட ஒரு 80% உறுதியாக. ராக் ரிட்டன் ஆனதுக்கப்புறமா சண்டை போடுவாரோ இல்லை ஃபியூட் போவாரோ ரசல்மேனியாக்காக போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸோடைய அப்கமிங் 3 சீரீஸுக்கு ராக் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. மற்றும் நிறைய WWEடைய முக்கியமான விஷயங்களை நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ண போகிறாங்க. WWEல ஓனர் ஆஃப் த பார்ட்னராக ராக்கும் இருக்கிறாரு. ஸோ அதனால் WWE பார்த்தீங்கன்னா ராக்கை நெட்ஃப்ளிக்ஸோடைய ப்ரீமியம் எபிசோடுக்கு வர போகிறாங்களாம். அண்ட் காய்ஸ், WWE ராலையே இது வரைக்கும் யாருமே பார்த்துடாத ஒரு பெஸ்ட்டு ராவாக நெட்ஃப்ளிக்ஸோடைய ரா இருக்குமா. வருங்கால சங்கதி, இதுக்கு நடக்க போகிற சங்கதிகள், ஏன் இதுக்கு முன்னாடி உள்ள சங்கதிகள் யாருமே பார்த்துட அளவுக்கு ராவை பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்களாம். சரி, 3 hour ஷோ தானே கேட்டிங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் தான் சொன்னாங்க ஜனவரியிலேருந்து நடக்க போகிற ஸ்மாக் டவுன் வந்து 3 hours. அப்போ ரா 2 hours 3 hours இப்போ நடக்க போகிற மண்டே நைட்டாவில் பார்த்தா தானே தெரியும். அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். WWE ஓல்டு டைட்டில், இப்போது இந்த விங்டு டைட்டில் கெவின் ஓவன்ஸ் வச்சுக்கிட்டு பயங்கரமாக அல்படி பண்ணுறாருல, அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து இந்த டைட்டில் வச்சுருக்கிறதுனால அந்த டைட்டில் வந்து WWE ஷாப்பில் பயங்கரமாக விற்குதான். ஸோ இப்போ WWE என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டோரிக்காக ஓல்டு டைட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் WWEல முன்னொரு காலத்தில் அதிகமாக செல்லிங் ஆனதுன்னா ஜான்சனோடைய அந்த ஸ்பின்னிங் சாம்பியன்ஷிப் தான். இப்படி வச்சுன்னா ஸ்பின் ஆகும் பார்த்தீங்களா, அந்த சாம்பியன்ஷிப் தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, பயங்கரமாக சேல் ஆச்சு. அந்த சாம்பியன்ஷிப்பை மீண்டும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம். மேபி எனக்கு தெரிஞ்சு ராயல் ரம்பில் இப்போ ஜான்சனாக இருக்கிறாரு. ஒருவேளை ராயல் ரம்பிள்
வெற்றி பெற்றார்னா கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டோரி போகும்போது நான் ஒருவேளை வின் பண்ணால் அந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப்பை திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக சேலஞ்சு கூட பண்ணலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். மேபி அந்த நேரத்தில் அந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் WWE மீண்டும் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ப்ராக் லெஸ்னர் ரிட்டன். இப்போது ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ராக்கோடைய ஃபேன்ஸை காட்டிலும் ப்ராக் லெஸ்னரோட ஃபேன்ஸ் ப்ராகோடைய ரிட்டனுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. 1.5 வருஷம் ஆகிட்டுங்க ராக் WWEக்கு வந்து எங்கே தான் போனாருன்னு தெரியலை. ஆக்சுவலி ராக்கு வந்து ராயல் ரம்புக்கு ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்லிங் ஃபேன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. WWE அஃபிஷியல் ப்ரோக்ராம் பேஜில் ராக்கோடைய பேர் இருக்குது, ப்ராக்குடைய பேர் இருக்குது. ஆனால் ராக் ராயல் ரம்புக்கு ரிட்டர்ன் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லையா. ஏன்னா ராக் ரிட்டர்ன் ஆவதுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால ப்ராகோட ஃபேன்ஸ் இந்த வருஷம் ராயல் ரம்பில் ப்ராக் லெஸ்னரை மிஸ் பண்ண போறீங்களாம். ப்ராக் லெஸ்னர் வரமாட்டாராம். ஏன் ரெசல்மேனியாவில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கப்புறமா ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா. ஸோ ப்ராக் லெஸ்னரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த செய்தி வருத்தமான செய்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2024 மிஸ் மணி இந்த பேங்கை வச்சிருக்கிற டிஃபினி வந்து அவங்களுடைய மணி இந்த பேங்கை உடச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் நயா ஜாக்ஸ் வந்து அந்த பிங்க் கலர் மணி இந்த பேங்கை கொடுத்தாங்க, கஸ்டமேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்போ அந்த மணி இந்த பேங்குடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே சோகப்படுவீங்க. ஆக்சுவலி அந்த பழைய மணி இந்த பேங்க் வந்து பெய்லி வந்து உடச்சிட்டாங்க, காலால் அடித்து உடச்சிட்டாங்க. அதுக்கு ரிப்பன் பேண்டெல்லாம் போட்டு பழைய சுச்சுவேஷனில் இருந்தது. சரி, அதுக்கு பதிலாக ஒரு புது மணி இந்த பேங்க் கொடுத்தாங்க. அவங்க கிம்மிக்கு ஏற்ற மாதிரி அது கலர்ஃபுல்லாக சூப்பராக தாங்க இருந்தது. இப்போ அதோடைய நிலைமையை பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், தெரியுதா? அங்கங்கே ஒட்டலம் போட்டுட்டு இருக்குல்ல. அதனால் அந்த மணி இந்த பேங்கை இப்போது சரி பண்ணிட்டு இருக்காங்களாம். நெயில் பாலிஷ் வச்சு அடித்து எங்கெங்கெல்லாம் பொத்தலம் கிடக்குதோ அங்கங்கே அடைச்சிட்டு இருக்கிறாங்களாம். ஏப்பா WWE வந்து புதுசாக ஒரு மணி இந்த பேங்கை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் WWE நல்லா யோசிச்சு பாருங்கள். WWE ரெஸ்லர்ஸ் வந்து வின் பண்ணி அந்த மணி இந்த பேங்க் உடஞ்சி நாசமாக போய் சப்பி சின்ன பண்ணாலும் WWE வந்து புனித மணி இந்த பேங்கை கொடுக்க மாட்டேங்காங்க. கஸ்டமேட்டாக உருவாக்கினா கொடுக்குறாங்க. இல்லாட்டா அந்த உடஞ்ச மணி இந்த பேங்கோட தான் அவங்க சர்வை பண்ணணும். குயின் ஷார்லட் ஃப்ளேர் இந்த வருஷம் ராயல் ரம்புக்கு ரிட்டர்ன் ஆகிறது ஓரளவுக்கு உதவியாயிட்டு. இப்போது குயின் ஷார்லட் ஃப்ளேர் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு டார்க் கேரக்டர் பண்ண போகிறாங்க. அவங்க எப்போவுமே பேபி வேஸ்னாலும் ஹில்டன்னாலும் ஒரு நார்மல் கேரக்டர்னா, டார்க் கேரக்டர்னா கேரிங் கிராஸ் மாதிரி ரொம்பவே ஈவில் தனமான கேரக்டர். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரொமோ விட்டுருக்குறாங்க, ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஷார்லட் ஃப்ளேர் ரெஸ்லிங் கெரியருக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. அதில் பாருங்கள், ஏதோ ஒரு டார்க் கேரக்டரில் அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி சொன்ன மாதிரி ஷார்லட் ஃப்ளேர் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு டார்க் கேரக்டராக ரிட்டர்ன் ஆகாததுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.